Can we shout a loud hallelujah if you're happy this morning? Amen. Nice to see every one of you smile. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You will find favor from everyone around. Amen. உங்களை சுற்றிலும் இருக்கிற கண்களிலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். That is a promise of God. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. You will find favor from God as well as from man. Amen. கர்த்தருடைய பார்வையிலிருந்தும் மனிதர்களுடைய பார்வையிலும் உங்களுக்கு தயை கிடைக்கும் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. This morning இந்த காலை வேளையில I have titled the message, Challenges are opportunities for growth. ஆமென். நமக்கு வருகிற ஒவ்வொரு சவாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்வதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. God knows the end from the beginning. Amen. And the beginning from the end. Amen. To the end. தேவனுக்கு முடிவை முதலிலே தெரியும், முதல் முடிவும் தெரியும். He knows all the devices of the enemy. ஆமென். இதோ சத்ருவாவுடைய எல்லா ஆயுதங்களும் அவருக்கு தெரியும். So he makes all things come true in your life when you lean on him. ஆமென். கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He protects you and your loved ones from the evil eyes. இதோ சத்ருவானுடைய கண்களில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. This wonderful God who brought all the Israelites out from the land of Egypt, he is there to guide you, lead you and bring you to prosperity and a spiritual growth. Amen. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் நம்மையும் கூட நம்மை அழைத்து வந்து காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So once again, greetings from the God of Mercy Church. For those who are watching online, we welcome you to take part in the service if you're not able to attend the service in the church. Amen. Online. All right. Praise God. See, God wants to see all the difficulties in your way as food for your faith and growth. Amen. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் கர்த்தர் போக வைப்பதற்காக ஆவிக்குரியான ஆகாரத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். That is my first point for today's message. அது முதலாவது ஒரு பாயிண்டாக இருக்கிறது. Instead of viewing your obstacles as challenges and as negatively taking it, you need to frame them as opportunities for your growth. Amen. உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி வளர்ந்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறார். Challenges prove to you that you can see how strong you are because God is with you. Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால் இதோ சவால்கள் எப்படியாக நீங்கள் சந்தித்து அதில் பலப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். See, we see one story not a story which happened thousands of years back when the Israelites came out of Egypt. 12 spies were sent to spy the land that they are supposed to get into. Amen. இது 1000 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த இஸ்ரவேல் தேசத்தை அது போய் உளவு பார்ப்பதற்காக 10 பேரை அனுப்புகிறார்கள். 12 பேரை அனுப்புகிறார்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Only 2 people they could sense and see that God's promise will come to pass. Amen. 2 பேர் மாத்திரம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதை உணர்ந்தார்கள். The 10 out of 12, 10 of them saw the power of the people, but 2 of them saw the power of God that is always with them. Amen. அந்த 2 பேர் கர்த்தருடைய வல்லமையை பார்த்தார்கள், ஆனால் அந்த 10 பேர் இது மனிதர்களுடைய பலத்தை பார்த்தார்கள். Numbers chapter 13, என்னாகும் 13ஆம் அதிகாரம் verse 33. 33வது வசனம். அங்கே ராட்சதர் தேவியான ஏலிக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேலுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். And there we saw the giants, the sons of Anak, which come of the giants, and we were in our own sight as grasshoppers, and so we were in their sight.
You see, out of 12 of them, 10 of them saw that they were so very small, but only 2 of them saw how powerful our God is. Amen. 10 பேர், அதில் 12 பேர் போனதில் 10 பேர் அவர்கள் இதோ வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் என்று அவர்கள் தங்களை பார்த்து கொண்டார்கள். ஆனால் 2 பேர் கர்த்தருடைய இதோ வல்லமையை குறித்து அறிந்தவர்களானால் கர்த்தருடைய பலத்தை அவர்கள் பார்த்தார்கள். These 2 people understood that when God said, I will take you to the promised land, His word is yes and amen. His word is all powerful. Nobody can put a stop to it. Amen. அந்த 2 பேர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளதை அறிந்திருப்பதனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். Let's read from Numbers chapter 14. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7, 8 and 9 verses. 7 இருந்து 9 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். Right. Let me read in English. And they spoke unto all the company of the children of Israel, saying, the land which we passed through to search it is an exceeding good land. If the Lord delight in us, then He will bring us into this land and give it to us, a land which floweth with milk and honey. Only rebel not ye against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. Their defense is departed from them, and the Lord is with us. Fear them not. 9th verse மறுபடியும் வாசிங்கம்மா. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Hallelujah. See, when you read the 9th verse, it says, 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, rebel ye not against the Lord. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். Neither fear ye the people of the land. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. They are bread for us. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். Hallelujah. The promise is the opposition, the enemy, they are bread for you and for me. Amen. Hallelujah. அவங்க என்னவா நமக்கு இரையாவார்கள். When you see the enemy, you need to understand that is the food for your growth, for your faith to grow. When you see the enemy, don't be scared. They are food for your growth and for the growth in your faith. எதிரிகளை நீங்கள் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆகாரமாக இருக்கிறது. That is what Caleb and Joshua saw. They saw that the enemy is not there to devour us, but they are food for our faith to grow. Amen. இதோ யோசுவாவும் காலேபும் அவர்களை பார்த்த பொழுது இந்த சத்துருக்கள் இதோ எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆகாரமாக இருக்கிறார்கள் என்று தான் பார்த்தார்கள். Hallelujah. So when you see challenges, they are bread. Your growth in your life, be it physical growth, spiritual growth, whatever the growth, when you see the enemy, believe that they are food for your growth. Amen. நீங்கள் இதோ சத்ருவினிடத்திலிருந்து சவால்களை சந்திக்கும் பொழுது அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம், உலக பிரகாரமான ஜீவிதம் வளர்வதற்கான ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. Hallelujah. So your troubles, second point is, your troubles work for your good. Amen. But you need to fix your eyes on God. Amen. உங்கள் உபத்திரவங்கள் இதோ உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும் எப்பொழுது என்றால் கர்த்தர் மேல் உங்களுடைய கண்கள் வைத்திருக்கும் பொழுது. Hallelujah. When you face problems, நீங்கள் இதோ உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது, when you face the challenge, நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது, look at the challenge. நீங்கள் இதோ சவால்களை கண்டு,
what is this challenge? My God is such a big God. ஆமென். இந்த சவாலை கண்டு இதெல்லாம் என்ன சவால்? என்னுடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Instead of looking at the gigantic figure, gigantic problems, look at the God who is so very big. Heaven is his throne and the earth is his footstool. Such a big God, a mighty God. ஆமென், ஆமென். இதோ நம்ம கர்த்தர் இந்த ராட்சதர்களை கண்டு நம்ம பயப்படாத படிக்கு நம்மளுடைய தேவன் பெரிய தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது என்று சொல்லி அவரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. But most of the time little problem, we look at that problem, you look at that problem, you look at that problem and you say ayyo ayyo ayyo, instead of saying my God is a great and mighty Amen, God. amen. Hallelujah. இதோ சிறிய பிரச்சனையை கண்டு ஐயோ என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய தேவன் இதை காட்டிலும் பெரியவர், செய்து முடிக்க வல்லவர் என்று நாம விசுவசிக்க வேண்டும். 2 Corinthians chapter 4 verse 18, 2 கொரிந்தியர் 4:18, it says it's all temporary. Whatever the problem that you are facing is all temporary. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாமா அது? ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். Hallelujah. Hallelujah. It says very clearly, for our light afflictions, they are just for a moment. In any other version is there? NIV version? So we fix our eyes not on what is seen, but on what is unseen. Since what is seen is temporary, Since what is seen is temporary, but what is unseen is eternal. what is unseen is eternal. Hallelujah. Hallelujah. So believe in the things that you do not see. ஆமென். நீங்கள் பார்க்காத காரியங்களை நீங்கள் நம்புங்கள் கர்த்தருடைய Believe காரியத்திலே. that the blessing is waiting for you. ஆமென். ஏனென்றால் இதோ ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. Believe that that person who is taunting you in your workplace, believe that he is in fact blessing you to overcome the challenge and a food for your growth. ஆமென். உங்களுடைய வேலை இடத்திலே உங்களை யாராவது தொந்தரவுப்படுத்தி கொண்டு இருந்தால் நீங்கள் உங்களுடைய வேலையிலே உயர்த்த போவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு காரியம் சவால் என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்கள். The problems are all temporary. ஆமென். இதெல்லாம் அநித்தியமானவைகள். Hallelujah. ஹalleluya. Problems are temporary. Shall we all say problems are temporary? Problems are temporary. Hallelujah. It is just for a moment. Amen. கொஞ்ச Hallelujah. காலம். Praise the Lord. Because our God is a God who ensures that in that light affliction of yours, He sees your heart, and at that moment He sends His angels and makes sure that you overcome that challenge. ஆமென். உங்களுடைய சவால்கள் நேரத்திலே பாடுகள் இருக்கும்போது கர்த்தர் அதை கண்டு இதோ தேவ தூதர்களை அனுப்பி உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். So we need to learn to live in the invisible. ஆமென். நாம எப்பொழுதும் கர்த்தர் இதோ காண்பிக்காத காரியத்தை, காணாத காரியத்தை நம்ம விசுவசிக்க வேண்டும். Hallelujah. ஆமென். Whenever your purse is empty, உங்களுடைய பர்ஸ் காலியாக இருக்கும்போது believe that Lord is somehow going to increase the labor of your hands and your purse is going to be full. ஆமென். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் கண்டிப்பாக அந்த பர்ஸை ஃபுல்லாக வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவசியுங்கள். Hallelujah. Hallelujah. Once long back what happened was I was going to the other church. The pastor said, take out your purses and let the Lord bless the labor of your hands. நாங்க பழைய சர்ச்சில் போயிருக்கிறப்பது பர்ஸ் எல்லாரையும் கர்த்தர் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க எடுங்க நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. அன்னைக்கு பார்த்த பர்ஸை எடுத்துன்னு போல சர்ச்சு, கையை பாக்கெட்டில் வச்சுட்டு கையை பாக்கெட்டில் விட்டு ஒரு புது பர்ஸ் வரணும், எப்பவுமே எனக்கு பணம் கம்மி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது I got a hike in my pay. Hallelujah. அப்படி சார் நான் ஜெபித்த பொழுது என்னுடைய வேலை இடத்திலே கர்த்தர் எனக்கு உயர்வை கொடுத்தார், எனக்கு இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தார். Believe what is not seen. எதையும் நீங்கள் பார்க்கவில்லையோ அதை விசுவசியுங்கள். You can see your sickness.
நீங்க உங்க வியாதியை பார்க்க முடியும். But believe that that sickness is not there. ஆமென். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த வியாதி எனக்குள்ளாக இல்லை என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். See, what I'm trying to tell you is believe in the invisible. Invisible is from God. Our God is invisible. Whatever is invisible, whatever the blessings it is waiting for you, believe in the invisible. ஆமென். நம்முடைய தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் காணக்கூடாதவர்களை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். That is how we need to rest in the Lord. அப்படியாகத்தான் தேவன் மேல் நீங்கள் இதை இளைப்பாற வேண்டும். Hallelujah. Hallelujah. I learned some prayers from my wife. என்னுடைய மனைவியிடத்திலிருந்து அநேக ஜெபங்களை கற்றுக்கொண்டேன். சடனா அந்த பணத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எந்த பணம் வந்துச்சு ஒன்றும் சொல்லவே இல்லையே இவங்க, என்ன இது என்கிட்ட சொல்லாம பணம் வந்தது, எப்படி இவங்க அப்படி பண்ணலாம்? I பார்த்தா advance she is thanking God, and believe me or not, see, because of that advanced prayer, seeing that she is not looking at that which is visible in the bank balance, she is seeing that which is invisible, and we had enough money for that month. Amen. Hallelujah. காணாததை நாம் வந்துட்டு கண்டதாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Hallelujah. Amen. Challenges are opportunities for your growth. Amen. சவால்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு கருவியாக இருக்கிறது. And when we place our trust in Jesus and his divine plans, we rest in him. Amen. அவருடைய இதோ எல்லா விதமான திட்டங்களில் நம்ம சார்ந்து இருந்து இளைப்பாறும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். That is how we take the challenge as an opportunity. We rest in him. Amen. நாம ஒவ்வொரு சவால்களையும் நாம எடுத்து சவால்களை சந்தித்து கர்த்தருக்குள்ளாக நிக்கும்போது நாம் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். When you have certain problems and you are anxious about certain things, all you need to do is rest in Jesus, because that which is invisible is waiting to come and take over you. Just believe in the invisible instead of looking at your worries. உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அப்பொழுது தான் கர்த்தர் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாமல் போகிறது. ஆனால் இந்த சவால்களை சந்திக்க முடியாமல் போகிறது. அதனால் சவால்களை சந்தித்து நீங்கள் வளர்வதற்கான காரியங்களை செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. We need to rest in Jesus. கர்த்தருக்குள்ளாக இளைப்பாற வேண்டும். And there are so many times, so many crises come our way. I tell you, all you need to do is rest in Jesus. Believe that when the Lord says, my plans are to prosper you, believe that his plans are to prosper. Amen. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களை செழிப்பாக்க வேண்டும் என்ற காரியம். நீங்கள் அதை விசுவாசிங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை செழிப்பாக்குவார். And you need to rest in Jesus, believing that he has given you the power and the authority to overcome challenges. Amen. எல்லா சவால்களை மேற்கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மேல் இளைப்பாறும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்து முடிப்பார். John chapter 14 verse, we all know this by heart. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Hallelujah. Amen. Let not your hearts be troubled. Ye believe in God, believe also in me. Amen. If you let your heart be troubled, உங்களுடைய இருதயம் கலங்கி இருந்தால் then you're telling God, I don't trust in you. ஆமென். நீங்கள் சொல்லுகிறீர்கள் தேவனை நீங்கள் விசுவாசிப்பதில்லை என்று. Yes? The word of God says, see, believe in me. Trust in me. It says, கர்த்தர் சொல்லுகிறார் என்மேல் விசுவாசமாயிருங்கள். let not your hearts be troubled. உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருக்கட்டும். See, as a human being, we all have certain fear. At the moment, we tend to be shaken, but you need to strengthen yourself in the Lord. ஆமென். உபத்திரவங்கள் வரும்போது மனுஷத்தன்மை இருப்பதனால் நமக்கு அந்த வேளையில பயம் வரும். ஆனாலும் உடனடியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவர் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார். Hallelujah. Hallelujah. So Numbers chapter 14 verse 7 and 9 we read. We will keep to that verse. என்னாகும் 14 7 8 நம்ம வைத்துக் கொள்ளலாம். We'll read Numbers chapter 14 verse 9. 9வது வசனம். விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
only rebel not against the Lord. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள். Rebel not against the Lord. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். How do you rebel against him? எப்படியாக கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறீர்கள்? You keep on cribbing and grumbling and murmuring, right? ஆமென். கர்த்தருடைய நீங்கள் எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். God does not like you murmuring and rebelling. ஆமென். விரோதமாய் இருப்பதும் நீங்கள் முறுமுறுப்பதும் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. Hallelujah. ஹalleluya. When you rebel against God, that is the time it is a good ground for the enemy to come and attack you. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழுந்திருக்கும் பொழுது சத்ருவானவன் வந்து உங்களை தாக்குவதற்கான ஒரு நல்ல இடமாய் இருக்கிறது. Hallelujah. So believe in the Lord's divine plan and provision. ஆமென். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு நல்ல திட்டத்தையும் செழிப்பையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Believe in the authority and power that the Lord has given you. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் விசுவாசியுங்கள். And rest in God patiently, waiting on him, whatever the challenges that you're going through. என்ன சவால்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இளைப்பாறி அமர்ந்து காத்திருக்கும் போது எல்லா வெற்றியும் நீங்கள் சந்திப்பீர்கள். Psalm chapter 37 verse 7. சங்கீதம் 37:7. Rest in the Lord and wait. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. Amen. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Rest in the Lord and wait patiently for him. ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு. ரெண்டாவது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. let that fellow increase and let him also be prosper. You don't have to worry about it. ஆமென். அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். Hallelujah. Amen. I tell you many times, அடுத்த அம்புஜத்தை ஏன் பார்க்குறீங்க? அம்புஜத்தை பார்க்காதீங்க, நீங்க பாருங்க. நீங்க என்ன செய்ய வேண்டியது? just lean on the Lord and you keep moving forward. நீங்கள் உங்களுடைய காரியத்தை பார்த்து நீங்கள் முன்னேறுங்கள். Hallelujah. Hallelujah. Because he is the one who controls everything on this earth. ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்கிற தேவனாய் When the இருக்கிறார். winds were blowing on the sea, இதோ புயல் காற்றை நோக்கி அடிக்கும் பொழுது he said, peace, be still. கர்த்தர் சொன்னார், இதோ அமைதலாயிரு என்று. Whatever the storm in your life, he is able to still it. ஆமென். இதோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா புயல்களும் கர்த்தர் அடக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. When he told Peter, go and put one hook in the sea, Peter did not say, நான் வலைய போடுவேன் என்கிட்ட போய் ஒரு கொக்கிய போடுன்றீங்களே, என்ன ஏசப்பா இது, என்ன விளையாடுறீங்களா? No, he didn't do that. What the Lord said, he went and obeyed, and he did it because he knew when Jesus says it will come to pass. ஆமென். ஹalleluya. இதோ பேதுருவை நோக்கி இயேசு கிறிஸ்துவானவர் தூண்டிலே இந்த கடலிலே போடு என்று சொன்ன உடனே அவர் விசுவாசத்தோட கூட போட்டார். ஏனென்றால் இயேசப்பா சொல்லும்போது அங்க அற்புதங்கள் நிகழும். Hallelujah. Hallelujah. Joshua and Caleb, they waited patiently on the Lord. ஆமென். யோசுவாவும் காலேபும் இதோ கர்த்தருடைய காரியத்திலே காத்திருந்தார்கள். Numbers chapter 14 verse 24. ஆமென். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் ஆமென். உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். Hallelujah. But my servant Caleb, because he had what? He had an excellent spirit with him and hath followed me fully. Him will I bring into the land wherein he went. Amen. And his seed shall possess it. Amen. Hallelujah. So when you wait on the Lord, this is how you rest in the Lord. When you wait on the Lord, he waited for 40 years. He waited. 40 வருஷங்கள் காத்திருந்தான். என்ன சொன்னீங்களா? காத்திருந்தார். காத்திருந்தார். காத்து அடிச்சிச்சு. சரி. My servant Caleb, he waited for 40 years and he reached the promised land. But those who murmured, none of them went to the promised land. யாரெல்லாம் இதோ காத்திருக்காமல் முறுமுறுத்து இருந்தார்களோ அவர்கள் கானான் தேசத்திற்கு போய் சேரவில்லை. ஆனால் காலேபும் யோசுவாவும் போய் அந்த தேசத்திற்கு சேர்ந்தார்கள். And what it says,
you will possess the land, and your seed will also possess the land. ஆமென். நீயும் உன் சந்ததியும் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Wait on him patiently. That's how you need to rest in the Lord. ஆமென். ஆமென். காத்திருங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே. Hallelujah. ஆமென். இந்த காத்திருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு ஜனங்கள் இல்லைங்களா? காத்திருக்கிறது, ஓ மை காட், ஈவன் மேரேஜஸ் எல்லாம் கியூவில் நிற்குவாங்க, நின்று பார்த்துனே இருப்பார். இவருக்கு தாங்க முடியாது, அங்கே கபாப் பார்த்த உடனே அங்கே போய் அந்த பக்கம் எனக்கு போடுங்க அப்படின்னு தட்டை காமிக்குவார். Waiting, I mean, people, some of them, they cannot even wait when they see something is very tempting. எதெல்லாம் அவர்களை இதோ That which டெம்ப்ட் is பண்ணுதோ அதுக்காக காத்திருக்க முடியறதில்ல. wait on the Lord. Hallelujah. Wait on the Lord. கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருங்கள். In your prayer also. உங்களுடைய ஜெபத்திலும். ஜெபம் பண்ணிட்ட பிறகு இது நடக்கலையே, after your prayers, just wait on the Lord. It will come to pass. ஆமென். ஜெபம் முடிந்த பிறகு இது நடக்கவில்லையே என்று யோசிக்காதபடிக்கு கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் செய்து In His முடிப்பார். time He will do it. He will make all things beautiful. ஆமென். அவருடைய சமயத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். But when He gives, there are times when we don't receive it. ஆமென். அப்படி காத்திருக்காவிட்டால் கர்த்தர் கொடுக்கிற சமயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. No. When He is giving, there are times when you say, இல்ல பரவாயில்ல நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். There are times when God pours out His blessings. You say, I have no time now. I will take it later. You do not know, there are times when you have done it, and that is the time when the devil takes every opportunity to stop you from being blessed. ஆமென். கர்த்தர் கொடுக்கும்போது நான் பிறகு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சமயமில்லை என்று சொல்லி போய்விட்டீர்களானால் இதோ சத்ருவானவன் அந்த சமயத்தை அவன் பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் காரியங்களை செய்ய புறப்படுகிறான். So in your prayer also you need to rest in the Lord. ஆமென். உங்களுடைய ஜெபத்திலும் கூட கர்த்தருடைய காரியத்திலே இளைப்பாற வேண்டும். Hallelujah. ஹalleluya. See, once we went, my wife and I, we went to pray for one person. ஆமென். ஒருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். I'll tell you how powerful prayer is. அது எவ்வளவு வல்லமையான ஒரு ஜெபம் என்பதை சொல்லுகிறேன். Okay, before that I'll tell you what the scientists believe. ஆமென். எப்படியாக சயின்டிஸ்ட் எல்லாம் விசுவசிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். See, there is one Dr. Arlene Taylor. Okay. Arlene Taylor. Arlene Taylor. You go to Google and check. Arlene Taylor. Okay. She is a brain specialist. அவங்க வந்து பிரெயின் அதாவது மூளை எல்லாம் இது ஆபரேஷன் பண்றது இந்த காரியத்துல ஸ்பெஷலா இருந்தாங்க. A neurosurgeon. நியூரோ சர்ஜன். And she works with many non-Christian organizations also. ஆமென். அவங்க வந்துட்டு எல்லா இடங்களும் அவிசுவாசிகள் அந்த கம்பெனிகளில் கூட வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். The doctors and the scientists, they came together. அந்த டாக்டரும் விஞ்ஞானிகளும் ஒன்றாக சேர்ந்த பொழுது And they saw that when prayer was being done, some kind of electrical signals are emitted even as you speak on the name of God. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு சில காரியங்கள் அங்க நடப்பதை அவர்கள் கண்டார்கள். Even if they are in the ICU, இந்த ஐசியூல இருக்கும் பொழுது கூட when you pray, நாம் ஜெபிக்கும் பொழுது some kind of a triggering happens where the electrical signals get emitted and it does something in that place. அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இதோ கரண்டை போல அவர்களோடு கூட இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். So that is, the scientists don't know how it is. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு தெரியல எப்படியாக இது நடக்கிறது என்று. அவன் பேசும்பொழுது electric signal வருது. என்ன, how is it electrical, some kind of a signal, some kind of electrical signal, whatever signal is emitted, they are not able to find out how and why. ஆமென். நாம் ஜெபிக்கும் போது சில சிக்னல்கள் புறப்பட்டு போகிறது, அது எப்படி என்பதை இதோ விஞ்ஞானிகள் அறியாமல் இருக்கிறார்கள். But you and I, we know it. ஆனால் நீங்களும் நானும் அதை அறிந்திருக்கிறோம். Hallelujah. 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 What happened was, once we went to pray for one person, and the baby's pulse was 0. ஆமென். நாங்க ஒரு பிள்ளைக்காக நாங்க அவங்க பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. ஆமாமா. அவங்க பிரெக்னன்ட்டாக இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த பிள்ளையினுடைய பல்ஸ் வந்துட்டு எல்லாம் 0 ஆயிட்டு இருந்தது. Columbus. Okay. So we were praying. Okay, my wife and I, we were praying. நாங்க ரெண்டு பேரும் போய் ஜெபித்து கொண்டு இருந்தோம்.
As we were praying, நாம ஜெபித்துக் கொண்டு இருக்கும்பொழுது when you see the ECG, அந்த ECGல பார்க்கும்பொழுது slowly that pulse is increasing. ஆமென், அந்த பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தது. I did not see that. நாங்கள் பார்க்கல. The father who was watching me pray there, நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருந்தோம். அந்த குழந்தையினுடைய தகப்பன் பார்த்து கொண்டு இருந்தார்கள். he's telling, uncle, you were praying and that the waveform, it started increasing, it became normal, uncle. ஆமென், ஆமென், ஹalleluya. நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது அந்த எல்லா பல்ஸும் நார்மல் ஆனது என்பதை நான் கண்டேன் என்று சொன்னான். And that father, that day he was just a person like you. Now he is a pastor. அந்த பர்சன் நாங்க அவங்க எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரியான பிள்ளைகள். அவர்கள் அன்றைக்கு விசுவாசிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு பாஸ்டராக அந்த மகன் மாறி இருக்கிறான். Why do we keep saying all the time, pray, pray, pray? எதற்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? From your inside when you cry out to the Lord, நீங்கள் இதோ மனதின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கும்போது some signals are emitted in that place. அந்த இடத்திலே கர்த்தருடைய சிக்னல்கள் வெளிப்படுகிறது. All the works of the territorial enemies, territorial spirits, they break and run away in Jesus' name. இதோ நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஏரியாக்களிலே இருக்கிற எல்லையின் ஆவிகள் எல்லாம் இதோ உடைக்கப்பட்டு அவைகள் ஓடி போகும். That's how you lean on the Lord. That's how you take rest in the Lord. இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் சார்ந்து இருப்பதும் இளைப்பாறுவதுமாய் இருக்கிறது. So when challenges are there, இதோ சவால்கள் இருக்கும்போது believe that it is an opportunity and food for your growth spiritually and in faith. ஆமென். சவால்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இதோ செழிப்பும் உங்களுக்கு ஒரு ஆகாரமும் அது வளர்வதற்கான ஒரு காரியமாய் இருக்கிறது. Numbers 14:9 மறுபடியும் வாசிக்கலாமா? என்னாகும் 14:9வது வசனத்தை நாம் திரும்பமாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Hallelujah. Only do not rebel against the Lord. Neither fear the people of the land. Just only fear the Lord. For they are bread for us to grow. Amen. Amen. Hallelujah. கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் கலகம் பண்ணாதிருங்கள். நாம் இதோ சவால்களை சந்திக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் வளர்வதற்கான ஒரு ஆகாரமாய் எல்லா காரியத்தையும் செய்கிறார். Because you have prayed, their defense is departed from them. Amen. ஜெபித்ததனால் அந்த காரியங்கள் விலகி போனது. Because the Lord is with us. When you prayed, their power is become zero. The power of the enemy is become zero because the Lord is with us. Don't fear them. Amen. நாம் எதிரிகளை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எதிரிகளுடைய வல்லமை எல்லாம் இதோ ஜீரோவாக மாறி போகிறது. Hallelujah. Hallelujah. Some people you get scared when you see some lime is fallen on the road. Amen. ரோட்ல ஒரு எலுமிச்சை பழம் விழுந்திருந்தா அது பார்த்து பயப்படுறாங்க. தாண்டாத தாண்டின என்ன ஆயிடுது, பேண்ட்ல வந்துருது அது உள்ள. What தாண்டி போய் என்ன இருந்தாலும் whatever that challenge is, just nullify it and just keep walking. Hallelujah. அதை பார்த்த உடனே அந்த காரியத்தை நீங்கள் இதோ நிர்மூலமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And we rest in the Lord by not hardening our hearts, not through unbelief. We have to rest in the Lord, totally trusting in Him. Amen. கர்த்தர் மேல் முழுமையாக நாம விசுவாசம் வைத்து நாம காரியங்களை செய்ய வேண்டும். Today, if any one of you have a hardened heart, Hebrews chapter 3 verse 12. இன்றைக்கு யாருக்காவது கடினமான இருதயம் இருந்தால் இதோ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம காரியங்களை சொல்லலாம். Hebrews chapter 3 எபிரேயர் verse 12. 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Hallelujah. Take heed, brother, lest there be any of you an evil heart of unbelief. Amen. தமிழ்ல எப்படி இருக்கு? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு
let that evil heart of unbelief depart from you. ஆமென். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பொல்லாத அவிசுவாச இருதயம் விலகி போகட்டும். Hallelujah. ஹalleluya. See, unbelief this is again நிக்குமோ நிக்காதோ கதை தெரியும் இல்லையா? சொல்லியிருக்கேன். யாருக்கு தெரியல நிக்குமோ நிக்காதோ தெரியுங்களா? நிக்குமோ நிக்காதோ தெரியுங்களா உங்களுக்கு? சரி. Anybody? Okay, a lot of people do not know நிக்குமோ நிக்காதோ. I'll tell that story also. It is very you should understand certain things in your life. When you pray, something has to happen. தமிழ்லயே சொல்லிடுங்க. Okay. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல சென்னையில் ஒரு பெரிய பில்டிங் ஒரு ஜாப்பனீஸ் ஆள் அவர் கட்டினார். அது எவ்வளோ ஹைட்டுனா பயங்கர ஹைட்டு. ஓகே, இப்படி பார்த்தா தொப்பி போட்டால் கீழே விழுந்துடும் தொப்பி. ஓகே, அந்த மாதிரி ஹைட்டு. அது எல்லாம் முடித்த பிறகு அந்த ஜப்பான் ஆள், அவருக்கு தமிழெல்லாம் வராது, அவர் கேட்குறாரு இன்ஜினியரை, இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்கோ அப்படின்னு. அந்த இன்ஜினியர் தமிழ் ஆள் அவர் சொல்கிறாரு, இது நிற்குமோ நிற்காதோ அப்படின்ட்டார் அவர். அது நிற்குமோ நிற்காதோ, வெரி வெரி நைஸ், வெரி வெரி குட், வெரி குட், அந்த பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு. அது அந்த ஜப்பான் ஆள் அவ்வளோ தலைலாம் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு கட்டிட்டு இவர் என்ன நினைக்காரு, இது நிற்குமோ நிற்காதோன்ட்டு. இல்லை, உங்கள் ஜெபம்லாம் நிற்குமோ நிற்காதோன்னு பண்ணாக்கா அவ்வளோதான், அந்த கண்டிப்பாக அது நிற்காது. ஓகே ஓகே, கம்மிங் பேக் டு த மெசேஜ் அகேன். See, Jesus Christ does not appreciate our unbelief. Amen. இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபோதும் உங்களுடைய அவிசுவாசத்தை அவர் இதோ உற்சாகப்படுத்துவதில்லை. Mark chapter 6 verse 5 and 6. மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். Jesus marveled at their unbelief அப்படின்னு கொடுத்திருக்கோம். Mark 6 verse 5 and 6. 6ஆம் அதிகாரம். அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். Hallelujah. We see that Jesus marveled at their unbelief. Amen. And he marveled because of their unbelief, and he went around the villages teaching, even though he prayed for only some few people, but he did not do many Amen. miracles in that Amen. place. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அந்த இடத்திலே சுற்றி திரிந்து சில அற்புதங்களை மாத்திரம் செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். உங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து என்ன பண்றார் ஏசப்பா? ஆச்சரியப்படுறார் சில நேரத்தில், இல்லைங்களா? when you face challenges because you do not read the word of God, you are not strong in the Lord. Amen. And you tend to be shaky at that time. Amen. Jesus, he marvels at your unbelief. ஆமென். நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் அவிசுவாசியாய் இருந்தால் மிகவும் கஷ்டமாயிருக்கும். கர்த்தர் அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அப்படியாக இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்து முடிப்பார் என்று விசுவாசமாயிருங்கள். Believe that what the Lord says is true, what Amen. He does is true, that you are going to be blessed very soon. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Don't forget to pray in your personal life. ஆமென். உங்களுடைய இதோ தனிப்பட்ட ஜெபம் செய்ய மறக்காதீர்கள். From your inside, when you cry out to God, நீங்கள் மனதின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கும் பொழுது, that electrical signal, whatever it is, I tell you, it will bring in a great change in every one of our lives. ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So we rest in God by feeding on God's word and God's promises. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம தங்கி இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்குள்ளாக நாம கொடுக்கும் பொழுது இது கண்டிப்பாக செழிப்படைய வல்லவராய் இருக்கிறோம். Numbers chapter 14 verse 6. என்னாகும் 14:6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு 7th verse also. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். Hallelujah. See, 10 of them, they said, this land, of course it is a good land, but we cannot occupy because there are giants in that place. ஆமென்.
அந்த இடத்துல 10 பேர் பார்த்து சொன்னாங்க அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அதனால நாம போய் அந்த இடத்தை பிடிக்க முடியாது என்று But சொன்னார்கள். we see Caleb and Joshua, they are saying, it is exceedingly good land. ஆமென். இதோ யோசுவாவும் காலேபும் போய் பார்த்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். How they are tearing their clothes and saying, you fellows, we went and saw, we will go and occupy it because the Lord has ordained that place for us. They got so angry with the people, they tore their clothes and they said, God is so very true. He said he will take you into the promised land and he will do it. Amen. So he was so very leaning, resting on the promises of God. Amen. இது யோசுவாவும் காலேபும் போய் பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்துட்டு நல்லது அல்ல என்று சொன்னதனால் அவர்களுக்கு கோபம் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்கள் இந்த காரியத்தை சொன்னார்கள். ஏனென்றால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தேசம் கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். Hallelujah. See, when you believe, this is how you rest in him and you feed on the opposition. They are food for your growth. Amen. உங்களுக்கு எதிராக நிற்பவர்கள் நீங்கள் வளர்வதற்காக ஆகாரமாய் இருக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேல் இளைப்பாறும் போது நம்பும் போது. Hallelujah. Hallelujah. So when you look at any challenge, whoever is a challenge for you, உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் சவாலாக இருக்கிறார்களோ, you have to look at them and say, you are an opportunity for me to grow. ஆமென். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் வளர்வதற்கு நீங்கள் இதோ கருவியாக இருக்கிறீர்கள் என்று. அதுக்குன்னு போய் அவங்கள பார்த்து உன்னால நான் வளர போறேன் அப்படின்ட்டு அப்படி போய் சொல்லாதீங்க. But you believe that looking at them, this is a challenge. Now because of this girl, because of that boy, I am going to increase in every area of my life. நீங்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்யுங்கள், இவர்களால் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. So finally what I'm going to say is, believe that the battle is the Lord's, it is not yours. Amen. யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. When the moment you say that the battle is the Lord's and the victory is mine, looking at that person, I tell you something happens in that place. Amen. Hallelujah. இதோ கர்த்தர் யுத்தம் செய்யும்போது வெற்றி நம்முடையது தான். கர்த்தர் இந்த சவால்களிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 1 Samuel chapter 17, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42, 42, 43, 43, 17. And when the Philistines looked about and saw David, he disdained him, for he was but a youth and ruddy and of a fair countenance. Vasima, Tamil. பெலிஸ்தர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தர் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். Hallelujah. And the Philistines said unto David, who is this? This Goliath, no? That giant, he is telling. Goliath சொல்றாரு, நான் என்ன நாயா? அவரே என்ன பண்றாரு? Looking at David, he is telling, நான் என்ன நாயா? See, he himself is putting himself down. When you look at your challenges, I tell you, they will themselves put them down and they will see that you grow. Amen. Hallelujah. எதிராக சவால்கள் சொல்லுவீர்கள், அவர்கள் தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் எடுப்பீர்கள். See, the battle is the Lord's. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. And the Philistine cursed David by his gods. Next verse. 44வது வசனம். And the Philistine said to David, come to me and I will give thy flesh unto the fowls of the air and to the beasts of the field. Amen. 45 கூட வாசிக்கலாம். தமிழ்ல 44. அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். மறுபடியும். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல்
Amen. Hallelujah. Hallelujah. See how this challenge, it became a food for the growth of David. ஆமென். Hallelujah. இந்த சவால் எப்படியாக தாவீது வளர்வதற்கான ஒரு ஆகாரமாய் இருக்கிறது. He's telling, I come to thee in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom thou hast defiled. And when you speak the word of God in you, and when you say the battle belongs to our God, I tell you, God takes over and he gives you the victory. ஆமென். இங்கே தாவீது சொல்லுகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 46th verse. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். Hallelujah. Hallelujah. 47th verse. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஆமென். Hallelujah. For Hallelujah. all this assembly shall know that the Lord saveth not with sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hands. ஆமென். Hallelujah. 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 The battle is the Lord's. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. How do you rest in the Lord? ஆமென். எப்படியாக கர்த்தரில் இளைப்பாறுவது? You need to say that the battle is the Lord's. நீங்க சொல்லணும் யுத்தம் கர்த்தருடையது. David said so many thousands of years back, he said the battle is the Lord's. ஆமென். இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக தாவீது சொன்னார் யுத்தம் கர்த்தருடையது. Even today we are going to say the battle is the Lord's. ஆமென். நாமும் கூட இன்றைக்கும் சொல்ல வேண்டும் யுத்தம் கர்த்தருடையது. If I take the battle, the Lord says, okay, you do whatever you want. But if you say that the battle is the Lord's, I tell you, God will intervene and doors will open up for you. ஆமென். நீங்கள் இதோ நானே யுத்தம் செய்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் விட்டு விடுவார். ஆனால் நீங்கள் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்து உங்களுக்கு எல்லா கதவுகளையும் திறக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. Rest in the Lord. கர்த்தருக்குள்ளாக இளைப்பாருங்கள். Read the word of God. கர்த்தருடைய வார்த்தை வாசிங்கள். Have your prayer time. உங்களுடைய இதோ ஜெப வேளையை நீங்கள் வைத்துக் Praise கொள்ளுங்கள். and worship God. இதோ கர்த்தரை எப்பொழுதும் ஆராதியுங்கள். Hallelujah. Hallelujah. That was the sword and spear of David. ஆமென். அதுதான் கர்த்தரை இதோ உயர்த்துகிற காரியம் தான் கர்த்தருடைய அவனுடைய பட்டயமாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. 2 Chronicles chapter 20 verse 12. 2 நாளாகும் 20 20வது அதிகாரம் 12. 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். Hallelujah. Hallelujah. See, when Jehoshaphat, he was the king, and so many enemies, 3 of them, they came and attacked Jehoshaphat. And what he says, for we have no might against these people. எனக்கு சக்தி இல்லை ஏசப்பா, இவ்வளோ தான் நான், எனக்கு சக்தி இல்லை. He's telling that I am not very strong. They are so very strong. I don't have any strong. But I believe, Lord, that you are able to take me through this. ஆமென். யோசபாத் சொல்லுகிறார், எனக்கு பலன் இல்லை, ஆனால் கர்த்தாவே உம்மால் கூடும் என்று மாத்திரம் விசுவசிக்கிறேன் என்று சொன்னார். 15th verse. 15வது வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். Hallelujah. See, whenever you face challenges, just say, in the yuddham, this battle is not mine, it is the Lord's. ஆமென். நீங்கள் உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல என்று. And what happened was, the enemies, they fought between themselves. Amen. And the Israelites went and took all the plunder. Amen.
They didn't have to fight. The battle is the Lord's. ஆமென். யோசபாத் இதோ யுத்தத்திற்காக போன பொழுது அவன் யுத்தம் செய்யவில்லை. இதோ எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். Hallelujah. Hallelujah. The battle belongs to our God. ஆமென். இதோ யுத்தம் கர்த்தருடையது. God will fight for you. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Tell yourself, God will fight for you. உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். God will fight for you ன்னு சொல்லும்போது என்ன பார்த்து நீ சொல்றியா அப்படின்னுவாங்க. So God will fight for me. நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமென். உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். Hallelujah. ஆமென். Position yourselves in the right place. ஆமென். நீங்கள் கர்த்தர் மேல் இதோ சரியான இடத்திலே நம்பிக்கையாய் இருங்கள். Stand still and know that he is God. ஆமென். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். That is how you need to rest in the Lord. அப்படியாகத்தான் கர்த்தரில் இளைப்பாற வேண்டும். And when you are coming to church, நீங்கள் சபைக்கு வரும்போது you need to love the church. நீங்கள் இதோ சபையை நேசிக்க வேண்டும். You are the church. நீங்கள் தான் சபை. If you are not there, what will I stand and do? ஆமென். நீங்கள் இல்லாவிட்டால் நான் அங்கு நின்று என்ன செய்ய முடியும்? இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நான் வந்து சும்மா நின்னு what will I do? You are the church. This is your church. When I say love the church, you need to love each other in the church. நீங்கள் இதோ சபையை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருத்தரை நேசிக்க வேண்டும் என்று அர்த்தமாயிருக்கிறது. That is how you need to rest in the Lord. நீங்கள் அப்படியாகத்தான் கர்த்தரில் இளைப்பாற வேண்டும். Even if you don't like the pastor, doesn't matter. ஆமென். நீங்க பாஸ்டர் இதோ இஷ்டப்படவில்லை என்றாலும் பரவாயில்லை. Some people are okay, doesn't matter. Even if you don't like me, I tell you, you just come, love all the others in the church and make sure that you rest in the Lord. கர்த்தருக்குள்ளாக இதோ இளைப்பாறி கர்த்தருக்குள்ளாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யுங்கள். Challenges are opportunities for your growth. ஆமென். இது ஒவ்வொரு சவால்களும் நீங்கள் வளர்வதற்கான ஒரு கருவியாக இருக்கிறது, வாய்ப்பாக இருக்கிறது. His coming is very near. அவர் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And when you come to church, make sure that whatever the church activities are there, either you take part in it, or if there's any kind of online services, make sure that you put it on your WhatsApp or your media and allow people to see the blessings. ஆமென். சபையிலே இதோ ஆன்லைன்ல நம்ம புரோகிராம்கள் போடும்போது, சர்வீஸ்கள் போடும்போது மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களும் ஆசீர்வாதம் அடையட்டும். அப்படியாக ஊழியத்தை செய்யுங்கள். See, you are not going and doing any ministry. ஆமென். யாரும் எந்த ஊழியத்தையும் செய்வதில்லை. அங்க போய் ஏசப்பா பற்றி சொன்னா எங்க என்ன அடிச்சு போட்டுருவானோ வானப்பா அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. At least on the WhatsApp, on your status, no, you put something of the church, no. ஆமென். இதோ சபையினுடைய காரியங்களை நீங்க ஸ்டேட்டஸ்ல போடலாம். If you love the church, you do it. ஆமென். நீங்கள் சபையை நேசித்தால் அந்த காரியத்தை If செய்வீர்கள். you love some other church, put that church, whatever is happening in that church, you put it in your WhatsApp status. ஏமா சொல்ல? No, I'm just telling you the truth, okay? When the Lord has planted you in this place, bring glory to that church. ஆமென். கர்த்தர் உங்களை இந்த சபையிலே நட்டு வைத்திருந்தால் நீங்கள் இந்த சபைக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க You are வேண்டும். married to this church. ஆமென். நீங்கள் இதோ இந்த சபையை நீங்கள் கல்யாணம் செய்திருக்கிறீர்கள். I'm not saying don't go and take part in the other churches and all. I'm telling you, give more importance to this church. ஆமென். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே முதலிலே காரியத்தை எல்லாவற்றையும் செய்யுங்கள், பிறகு நேரம் இருக்கும்போது மற்ற காரியங்களை செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. So கண்ணனை விட்டு ஓடிட்டாக்க என்ன அர்த்தம் இல்லையா அது? What do you call it? Leaving your husband, you're running with somebody else, that doesn't look good, okay? So next time, whatever is the church activities, make sure that you put it on your status and allow people to see what's happening in this church also, right? நீங்கள் அப்படியாக அடுத்த முறை இந்த காரியங்களை செய்யுங்கள். Okay, so challenges are opportunities for growth and development. இது சவால்கள் நீங்கள் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. If this message has been a blessing, shall we shout a hallelujah? ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் ஹalleluya என்று சொல்லுங்கள். Hallelujah. The battle is not mine. ஆமென். சொல்லுங்க, யுத்தம் என்னுடையது அல்ல. சொல்லுங்க எல்லாரும், யுத்தம் ஆமென். The battle is the Lord's. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுங்கள். Today, whatever your challenges are, you just look at the challenge and say,
the battle is the Lord's. ஆமென். இன்றைக்கு என்னென்ன உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை பார்த்து சொல்லுங்கள், யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல என்று. Hallelujah. Amen. The doors will open up for you. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Shall we stand up in prayer? ஆமென். நம்ம அனைவரும் வேந்தத்து நின்று Thank நம்ம you, Lord. ஜெபிக்கலாம் Thank இந்த you, வேளையில. Master. Thank you.